வணக்கம். நான் கவிதா. என்னை பற்றி சின்ன தகவல் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். எனக்கு சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸு வீடியோஸு போடுறது சுத்தமாக பிடிக்காது. ஆனால் எனக்கு அதையும் தாண்டி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓவர் டிப்ரெஷன் ஆகிட்டு கேம்ஸில் தான் போய் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 5 டேஸ் கிட்டே எனக்கு தூக்கமே கிடையாது. அந்தளவு சீரியஸாக ஆகிட்டேன். கேஎம்ஸில் 10 டேஸ் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் குணமாகி நான் வீட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த டிப்ரெஷனுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்றதுல நான் கொஞ்சம் தெளிவாக தான் இருந்தேன். நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க என்னை சுற்றி இருக்கிறாங்க இல்லையா, மறுபடியும் என்னை டிப்ரெஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. மறுபடியும் எனக்கு டிப்ரெஷன் வந்துடுச்சு. அதனால் எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. எங்கே மறுபடியும் போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயம் வந்துடுச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட மைண்டை நம்ம பிஸியாக வச்சுக்கணும் அப்படின்னு நான் யோசித்தேன். அதுக்காக நான் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் பண்ணேன். அதில் ஒரு விஷயம் தான் நான் சேனலை ஸ்டார்ட் பண்ணது. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வீடியோஸ் போட்டோம்னா கொஞ்சம் ஓரளவு நம்ம மைண்டு பிஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வீடியோஸ் போடலாம், எப்படி எடிட் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஓரளவு நான் பார்க்க எனக்கு சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் நான் ஓரளவு நான் மைண்டு கொண்டு வராமல் இருந்தேன். என்னோடய வீடியோஸ் யார் பார்ப்பாங்க, யாருக்கு பிடிக்கும், யாருக்கு பிடிக்காது அப்படின்ட்டு எதுவுமே எனக்கு தெரியாது. டக்குன்னு எனக்கு தோணுச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸ்டார்ட் பண்ணேன். நான் வீடியோ போட்டுருக்கேன். ஒரு சில ஷார்ட்ஸ் வீடியோஸும் போட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இந்த என்னோடய ஃபேஸை காட்டுறது எனக்கு கொஞ்சம் தைரியம் வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தைரியம் வந்தது. ஓரளவு நான் கேமரா முன்னாடி நின்று பேசுகிற அளவுக்கு எனக்கு தைரியம் வந்திருக்கு. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.